ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்று என்ப நாமத்தினாலே மகிமை டிவியின் நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 45:13. ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள், அவள் உடை பொற்சரிகையாய் இருக்கிறது என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உள்ளான பூரண மகிமை உள்ளவள், மகிமை அவளுடைய உடை எப்படி இருக்குது? பொற்சரிகையாய் இருக்கிறது. இந்த 45வது சங்கீதம் மிகவும் ஒரு ஸ்பெஷலான ஒரு சங்கீதம். அதை நீங்கள் வாசித்து தியானித்து பார்த்தீங்கன்னா, அங்கே திருமணத்திற்காக ஆயத்தமாகிற ஒரு ராஜகுமாரன், ஒரு ராஜகுமாரத்தி, அவர்களுடைய அலங்காரம், அவர்கள் எப்படிப்பட்ட தோற்றம் இருக்கிறாங்க, அவங்களுடைய செயல்கள் எப்படி இருக்கிறது என்பதை தெளிவாக அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்தை சொல்ல வேண்டுமென்றால் இது ஒரு அன்பின் சங்கீதம், அன்பை வெளிக்காட்டுகிற ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிற இந்த ராஜகுமாரத்தி, அவளுடைய தோற்றம் எப்படி இருக்கிறான்? கம்பீரமா இருக்கான். அவளுடைய உடை, அவளுடைய அழகு, அவளுடைய மதிப்பு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குமாரத்தி, ஒரு ராஜகுமாரத்தி, அவளுடைய உடை அலங்காரம் எப்படி இருக்குது என்பதே அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவள் உடை எப்படி இருக்குன்னா, உடை பொற்சரிகையா இருக்குது. பொன்னால் செய்யப்பட்ட உடையை அணிந்து வருகிறாள். மற்ற ஒரு நார்மலா ஒரு உடையை அணிந்து வந்திருந்தனா அதோட மதிப்பு, அதோடைய கம்பீரம், அவளுடைய அழகு வெளிப்பட்டிருக்காது. ஆனா ஒரு குமாரத்தி, ராஜகுமாரத்தி எப்படி இருக்கிறாள்? அவன் கம்பீரமா தோற்றம், அவன் உடை அலங்காரமா இருக்கிறதற்காக பொன்னினால் அலங்கரிக்கிறாங்க. ஆடை மட்டும் அவர் பொன்னால் செய்யப்பட்டிருக்கிறது என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுல இருந்து இந்த பகுதியில இந்த ராஜ குடும்பத்தின் மேன்மை, ராஜ குடும்பத்தின் மகிமை, ஒரு ராஜா எப்படி தோற்றமா இருக்கிறார், அவருடைய ராஜ குணங்கள் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி இந்த சங்கீத புத்தகத்திலே நீங்க பார்க்கலாம். ராஜஸ்திரீ என்ற ஒண்ணே எனக்கு நினைவுக்கு வரும். ஒரு கதை, ஒரு சம்பவம் நினைவுக்கு வருது. ஒரு மகன், ஒரு மாணவன் விடுதியிலே வசித்து வருகிறான். அவனுக்கு பண தேவை இருக்கிறது. அவன் பண தேவைக்காக தன்னுடைய வீட்டிலே அவன் பணத்திற்காக ஒரு கடிதம் எழுதுகிறார். தன்னுடைய பாட்டிக்கே கடிதம் எழுதுகிறார். எனக்கு தேவை உள்ளது, பண தேவை உள்ளது, எனக்கு சீக்கிரமாக அனுப்பி வையுங்கள் என்று சொல்லி அந்த மாணவன் அவன் எழுதி விடுகிறான். சிறிது நாட்கள் கழித்து பணம் வரவில்லை. மீண்டுமாக அங்க பாட்டியிடம் இருந்து ஒரு கடிதம் வருகிறது. அந்த பாட்டி கடிதத்தை எழுதி அனுப்புகிறார். அதுல என்ன சொல்லியிருக்க? நீ ஊதாரியாக இருந்தால் பல விளைவுகளை நீ மேற்கொள்வாய், இதனால உனக்கு இப்படிப்பட்ட விளைவுகள் வரும் என்று சொல்லி பாட்டி எழுதி அனுப்புகிறார். சில நாட்கள் கழித்து பேரனும் ஒரு அந்த பாட்டிக்கு அந்த பேரன் கடிதம் எழுதுகிறான். எழுதி என்ன சொன்ன? பாட்டி, நீங்க அனுப்பின கடிதத்தை நான் பெற்றுட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்க எனக்கு அட்வைஸ் பண்ணது நல்லது, உங்க கடிதத்தினால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். காரணம் என்னன்னா, உங்க கடிதத்தை எடுத்து நான் 4 பவுண்டுக்கு நான் விற்று விட்டேன். அதனால எனக்கு அதிகமான, நீங்க தர்றதை விட அதிகமான பணம் எனக்கு கிடைச்சிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு எழுதி அனுப்புகிறான். அப்போதுதான் அந்த பாட்டிக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தன்னுடைய பேரன் இப்படி நாம எழுதின அட்வைஸை கூட வித்துட்டாரேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டி ஆச்சரியப்பட்டார். அந்த பாட்டி வேற யாரும் இல்லை, விக்டோரியா மகாராணி. இந்த பேரன் அந்த மாணவன் வேற யாரும் இல்லை, 5ஆம் ஜார்ஜ். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம பாருங்க, அந்த இடத்துல பாருங்க, ஒரு ராணி எழுதின கடிதம் அங்க இருக்கிற அதை விற்கும்போது அநேக மதிப்பா இருக்குது. அப்ப ராஜ மேன்மை அதுல இருக்குது. ஒரு ராணி, அவள் உடை அலங்காரம், அவளுடைய மதிப்பு, அவளுடைய தோரணை எல்லாம் அங்கே பேசும் பொருளாக இருக்கும். இந்த விக்டோரியா மகாராணி தாம் பேரனுக்கு யூஸ்வலா நம்மளுடைய ஒரு
பேத்தி ஒரு பேரன் குடும்பத்துல யாராவது கொடுக்குற அட்வைஸை போலதான் இந்த விக்டோரியா மகாராணி தன்னுடைய பேரனுக்கு 5ஆம் ஜார்ஜுக்கு கடிதம் எழுதுகிறார். ஆனால் அந்த கடிதம் பேசும் பொருளாக மாறியது, மதிப்பு மிக்கதாக மாறியது, கம்பீரமாக மாறியது. காரணம் அந்த குமாரியின் மேன்மை, அந்த அரசியின் மதிப்பு அவ்வளோ இருக்கிறது. அதே போலதான் இந்த 45ஆம் சங்கீதத்துல அந்த ராஜ மேன்மையை குறித்து அங்க குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. அந்த ராஜ மேன்மையை குறித்து அங்க வசனங்கள் அதிகமா குறிப்பிடப்பட்டிருக்குது. அதுல அங்க அங்க 2வது வசனம் சொல்லுது, எல்லா மனுபுத்திரரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர், உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது, ஆகையால் தேவன் உண்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி அங்க குறிப்பிட. எல்லா மனுஷனு காட்டிலும் நீர் மகா சௌந்தரியம். இந்த ராஜா எப்படிப்பட்ட மற்ற மனுஷரை காட்டிலும் அவர் சௌந்தரியம் உள்ளவர், அவர் மதிப்பு மிக்கவர் என்பதை அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்னும் 45 முதல் வசனமே என்ன சொல்கிறது, என் இருதயம் நல்ல விஷயத்தால் பொங்குகிறதுன்னு சொல்லிட்டு. அப்போ கீழே வரிசையா நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த ராஜாவுடைய அம்பு எப்படிப்பட்டது என்று சொல்லி போட்டிருக்கு பாருங்க. 5 அம்பு கூர்மையானவைகள், அவைகள் ராஜாவுடைய சத்துருக்களின் இருதயத்துக்குள்ளாய் பாயும் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டது. ஜனங்கள் உமக்கு கீழே விழுவார்கள் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ அம்பு, அவர் ராஜாவுடைய அம்பு எப்படி இருக்குமா, சத்துருக்களின் இருதயத்தை அது இருதயத்துக்குள்ள பாயுமா. அவ்வளோ பலசாலியான ராஜ மேன்மை உள்ளதை அங்கே அழகு அலங்காரம் அந்த ராஜாவின் அழகை குறிக்கிறது. இன்னும் 6வது வசனம் பாருங்க, தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலாய் இருக்கிறது என்று குறிப்பிடுது. சங்கீதம் 45:6 தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. இந்த சங்கீதத்துல இந்த ராஜகுமாரத்தி அவளுடைய அலங்காரம், கம்பீரம், தோற்றம் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அதை யாரிடம் குமாரரோட, இயேசு கிறிஸ்துவோடு ஒப்பிடப்பட்டு இருக்கிறது. அங்க பாத்தீங்கன்னா அவருடைய சிங்காசனம், ராஜாவுடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும், உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த இயேசுவோடு ஒப்பிட்டு இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இன்னும் ரொம்ப முக்கியமான இந்த பகுதியில் எல்லாருக்கும் விரும்பப்படுகிற ஒரு வசனம் ஒன்று இருக்குது. அந்த வசனம் நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 45:10-11 குமாரத்தி கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு, அப்பொழுது ராஜா உன் அழகிலே பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்து கொள் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ராஜா, இந்த ராஜா யாருன்னா அந்த 45ஆம் சங்கீதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற ராஜா சாலமோன் ராஜாவாக தான் இருக்கணும். அந்த ராஜாவுக்கு அவருக்கு ஏற்ற ஒரு ராணி, அவள் எப்படிப்பட்டவளா இருக்கிறான்னா, அவள் தகப்பன் வீட்டை சார்ந்து இருக்கக்கூடாது என்பதை குறித்து அங்க வர்ணிக்கிற ஒரு சங்கீதம். இந்த ராஜாவுடைய அழகுல, இந்த ராணியுடைய அழகுல ராஜா மயங்க அப்பதான் ராஜா நேசிப்பார் என்பதை குறித்து அந்த பகுதியில குறிப்பிடப்பட்டிருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாமும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறார். நம்ம ராஜகுமாரத்திகள், நம்மெல்லாம் யாருன்னா ராஜகுமாரத்தியா இருக்கிறோம். அப்போ நம்மளுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, குமார்த்தியை கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு வசனம் பாருங்க. ஒரு பெண்ணாக பிறந்தால் இந்த வசனம் நீங்க தெரிஞ்சிருக்கணும். அநேக குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைகளுடைய தலையிடுதல். சில பெண் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்ற காரியம் என்னன்னா, நான் தான் என் அப்பா அம்மாவை பார்ப்பேன்,
பாருங்க. இந்த அவங்க வந்து திருமணம் முடிஞ்ச பிறகும் பெற்றோர்களை விட்டு போகல. அநேகர் பாருங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி, அவங்க பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே ஆனாலும் எல்லாத்தையும் பேக் பண்ணி அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. நான் ஒரு நாள் கேட்டேன், என்னம்மா சாட்டர்டே சண்டே பார்க்க முடியலையா? ஆமாம், எங்கள் அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் தானே உரிமையாக அங்கே போக முடியும், மற்ற நேரம் எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க என்ன பாருங்க. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? தகப்பன் வீட்டை மறந்து விடு. எத்தனை பேர் மறக்கிறோம்? நம்ம வந்து என்னன்னா, சில நேரங்களில் நம்ம வந்து நம்மளுடைய செயல்கள் எப்படி இருக்குன்னா, நம்ம வந்து அன்பு, தகப்பன் மீது நம்ம அளவுக்கு அதிகமான அன்பை காட்டுகிறோம். தாய்கிட்ட அவ்வளோ அதிகமாக சிலர் சொல்லாங்க, நாங்கள் அப்பா அம்மாவை நான் தான் பார்ப்பேன். உண்மையில சொல்கிறீங்க, எழுதி வச்சுக்கிடுங்க, கண்டிப்பாக சொல்கிறவங்க பார்க்கவே மாட்டாங்க. நிறையவே இப்படி தான் தன்னுடைய பிள்ளைகள் பார்ப்பார்கள், அம்மா மகள் பாப்பாள்னு ஏமாந்த பெற்றோர்கள் உண்டு. பாருங்க, அநேக குடும்பங்கள்ல குழப்பம் காரணம் பெண் பிள்ளைகளுடைய தலையிடுதல். பாருங்க, சில இந்த சம்பவத்தை நான் யோசித்த போது ஒரு வேதாகமத்தில் ஒரு பகுதி அங்கே எனக்கு நிலையப்படுத்துகிறது. அங்கே பார்த்தீங்க, யோசுவா 15:19 ஒரு பெண்ணை குறித்தாங்க அதில் ஒரு சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கு. யோசுவா 15ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, காலேப்புடைய மகள் அங்கே அக்சால், அவள் என்ன செய்கிறாள்னா, அவளுக்கு அங்கே நடந்தது என்னன்னா, அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. கீரியாத் சேபேரை தாக்கி, அங்கே வந்து அந்த சேபேரை தாக்கி அதை வந்து வெற்றி பெற்றா தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுப்பேன்னு சொல்லிட்டு காலேப் சொல்கிறார். தன்னுடைய மகள் அக்சாலை இந்த சேபேரை தாக்கி வெற்றி பெற்ற ஒரு மனிதனுக்கு நான் திருமணம் முடித்து கொடுப்பேன்னு சொல்கிறேன். அதை கேட்ட மாத்திரத்தில் அநேகர் அங்கே போடுறாங்க. அதில் வந்து காலேப்புடைய சகோதரன், அவன் வந்து கேனாசின் மகன் ஒத்தினியேல், அவன் வந்து என்ன செய்கிறான்னா வெற்றி பெறான். அவர் ராஜா, அந்த காலேப் சொன்னது போலவே தன்னுடைய மகள் அக்சாலை அங்கே வந்து திருமணம் முடிச்சு கொடுக்குறான். இது வந்து ஒரு நார்மலான ஒரு சம்பவம். அங்கே நடக்கும்போது என்னன்னா, நிறைய வெகுமதியெல்லாம் கொடுக்குறான். காலேப் தன்னுடைய மகளுக்கு அதிகமான எல்லா வெகுமதியும் கொடுத்தும் அவள் திருப்தியாக இருக்கல. அவள் என்ன செய்கிறாள்னா, ஒத்தினியல்கிட்ட போய் கேட்குறாள், எனக்கு கொஞ்சம் நான் வந்து என் தகப்பன்ட்ட ஒரு சில ஆசீர்வாதம் எனக்கு கேட்கணும். ஸோ அதனால் எனக்கு பெர்மிஷன், எனக்கு வந்து ஒரு பெர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. உத்தரவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு உத்தரவு பெற்று அவள் வந்து கழுதையிலிருந்து கீழே இறங்குறான். எல்லாம் வழி அனுப்பியதுக்கு நிற்கிறாங்க. காலேப் எல்லாரும் வெகுமதியெல்லாம் எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் அவள் என்ன செய்கிறா, ஒத்தினியல்கிட்ட போய் கேட்குறா, எனக்கு வந்து ஒரு உத்தரவு கொடுங்க, நான் என் தகப்பன்ட்ட கேட்கணும். அப்புறம் யோசுவா 15:19 அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் என்றால், அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான் என்று சொல்லி அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. காலேப்புடைய மகளாகிய அக்சால், அவள் தனக்கு இவ்வளோ இருந்தும் அவள் திருப்தி இல்லாதபடி மீண்டுமாக அவள் பேசுகிறாள். மீண்டுமாக தகப்பனிடம் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார். பாருங்க, திருப்தி இல்லாத வாழ்க்கை. சில பெண் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா திருப்தி இல்லை. கணவர் வீட்லேயும் ஆசீர்வாதம் வேணும், தன் சொந்த பெற்றோர்களிடத்திலிருந்தும் எல்லாத்தையும் வாங்க வேண்டும் என்று நினைக்கிற பெண் பிள்ளைகள் அதிகம். காலேப்புடைய மகள் அக்சால் அதே போலதான். அவள் ஆசீர்வாதம் இன்னும் வேணும், இன்னும் நீர்ப்பாய்ச்சலான இடம் வேணும்னு சொல்லிட்டு கேட்கிறாள். ஆனால் நீங்க இந்த பகுதியை வாசித்து பார்த்தீங்க, அதற்கு பின்பதாக அக்சாலை குறித்தோ அவளுடைய குடும்பத்தை குறித்தோ எந்த ஒரு குறிப்பும் இல்லை. அவள் போனதுதான் எடுத்துட்டு போனா. அதுக்கு பிறகு தகப்பனை பார்த்தாலோ அவள் இவ்வளோ காரியங்களை செய்தால் எதையும் குறிப்பிடவில்லை. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் பாருங்க, அந்த குடும்பத்துல நடந்த ஒரு காரியம், அந்த சகோதரிகள் அவங்க சொன்னாங்க பாருங்க, நிறைய பேர் இப்போ சொல்றது உண்டு,
பாருங்க, நான்லாம் எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போகிறதே இல்லை அப்படின்ட்டு அந்த சகோதரி சொன்னாங்க. நானும் சரி பரவாயில்ல, கணவரோடு இருந்து கணவர் வீட்டை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்காங்களேன்னு ரொம்ப நினச்சிட்டு அவ்வளோ பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சகோதரி குறித்து அவங்களுடைய பெற்றோர் வீட்டில் உள்ளவங்க சொன்ன காரியம் என்னன்னா, அவங்க குடும்பத்தில் 2 சகோதரிகள் இருக்காங்க. அவங்களுடைய சகோதரன் நிறைய பேர். பாருங்க, தன் தகப்பன் மரித்ததோட அவர்கள் நிலத்துல பங்கு வேணும், எங்களுக்கு உரிமை வேண்டும் என்று சொல்லி சென்றார்கள். அப்போது அந்த சகோதரர்கள் அதிகம் பேர் இருக்கிறனால அவங்க சொன்னாங்க, நிச்சயமா உன்னுடைய பங்கை நான் தருகிறேன், ஆனால் ஒன்னே ஒரு கண்டிஷன், அப்பா உனக்கு போட்ட நகை அது மாத்திரம் இல்லை, இன்னும் உனக்கு படிக்க வச்ச எல்லாத்துலேயும் சரிசமமாக தான், அது மாத்திரம் இல்லை, அப்பா வைத்திருக்கிற கடன், அது மாத்திரம் செலவழிச்ச மருத்துவ செலவில் உள்ள கடனு அதுலேயும் பாதி அடைத்து விடு, நான் சரி பங்கு தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். பாருங்க, அந்த சகோதரர்கள் நியாயமாக தான் சொல்லியிருக்காங்க. பாருங்க, அவனுக்கு சரிசமம் என்ன வேணும், நிலத்துல சரிசமம் வேணும், எல்லாத்துலேயும் வேணும். ஆனால் தன்னுடைய தகப்பனுடைய அவளுடைய கடனில் எந்த மகளாவது சரி பங்கு நான் அடைக்கிறேன் எந்த மகளாவது கொடுத்தது இருக்கிறார்களா? பாருங்க, தெரித்து ஓடிவிட்டார்கள். இன்றைக்கு வரை தகப்பன் வீட்டுக்கு போகவே இல்லை. காரணம் இதுதான். ஏன்னா கடனில் சரி பகுதி கொடுக்கணும், நகையில் பாதி கொடுக்கணும்னு ஓடிட்டாங்க. பாருங்க, இப்படித்தான் பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட சில நேரங்கள்ல நம்ம சிந்திக்கிறது உண்டு. அக்சாலை போல அந்த ஒத்தினியில் கேட்கல, தன்னுடைய மாமனார் வீட்டில் இவ்வளோ இது இருக்கு, சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, இதெல்லாம் எனக்கு வேணும்னு கேட்கல. அந்த பெண் திருப்தி இல்லாதவளாய் இருக்கிறாள். பிரியமானவர்களை, இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? நம்மளுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கிறது? இந்த 45வது சங்கீதத்தில் எங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறதுன்னா, அந்த ராஜகுமாரத்திக்கு கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய காரியம், உன்னுடைய சொந்த தகப்பன் வீட்டை மறந்துரு. ராஜகுமாரத்திட்டு சொல்றாங்க, எல்லாத்தையும் மறந்துரு. அப்போதான் அவனுடைய ராஜ அழகுல பிரியப்படுவார் என்று சொல்லி அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. சங்கீதம் 138:2 உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீ மகிமைப்படுத்துகிறீர். சகல பிரஸ்தாபம், சகல மேன்மை. பார்த்தீங்கன்னா அலங்காரம், சில நேரங்கள்ல நம்ம என்ன செஞ்சிடணும்னா, அந்த ராஜகுமாரத்தியுடைய உடை அலங்காரம், அந்த ராஜகுமாரத்தியுடைய செயல்கள் எல்லாம் அங்க குறிப்பிடப்பட்டு, தீரு குமாரத்தி காணிக்கை கொண்டு வருவாள், அவள் ஜனங்களின் ஐஸ்வரியவான்களும் உமது தயவை நாடி வணங்குவார்கள் என்று அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த 45ஆம் சங்கீதம் முழுவதுமாக நீங்க வரிசையாக வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜகுமாரத்தி எப்படி இருக்கிறா, அவளுடைய மேன்மை மகிமை எப்படி இருக்கிறது, அவளுக்குள்ள குணங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. பாருங்க, 45:13 ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள், உள்ளார்ந்த மகிமை. வெளி தோற்றத்துல ராஜகுமாரத்தி அவளுடைய அழகு எப்படி இருக்குன்னா, பொற்சரிகையால் அலங்கரிக்காங்க, மேன்மையா இருக்குது. அவளுடைய உடை எப்படி இருக்குது? சங்கீதம் 45 அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது 14 பாருங்க. 45:14 சித்திரை தையலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்பட்டாள், அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகள் கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வருவார்கள் என்று சொல்லி. அப்போ சித்திரை தையலாடை தரிக்கப்பட்ட ஒரு ஆடையை அணிகிறாள் அவள். 15 அவள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் ராஜா அரண்மனைக்குள்ள பிரவேசிப்பாளாம். அப்போ அவர்கள் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியா இருக்கா, மகிழ்ச்சி சந்தோஷம். பாருங்க, இந்த ஒரு அரச திருமணம் பார்த்தீங்கன்னா, அந்த அரச திருமணத்தை குறித்து அந்த 45ஆம் சங்கீதத்துல முழுமையாக அங்க அந்த வம்சம், அழகு, மகிமை, நீதியின் செங்கோல், நித்திய சிங்காசனம், வம்சம், இதெல்லாம் அங்க குறிப்பிட வரிசையா நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அது புரியும். இந்த 45வது சங்கீதம் அரச குடும்பத்துல நடக்க இருக்கிற திருமணத்துல ராஜா அவங்க மனைவிக்கும் ராஜகுமாரத்திற்கும் இடையே இருக்கிற அன்பு வெளிப்படுகிறது. அன்பு
விளங்கணும். ஒரு 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 குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படணும். தன்னுடைய அன்பு பரிமாறப்பட வேண்டும். பாருங்க, இது ஒரு நேர்த்தியான ஒரு வார்த்தை. பார்த்தீங்கன்னா ஒரு பழமொழி அங்க குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. அந்த பெண் எப்படி இருப்பாளாம், அவளுடைய நகை எப்படி இருக்கும்னு போடப்பட்டிருக்குது பாருங்க. அவள் உடை அலங்காரம், அவள் 9 பாருங்க. உமது நாயகிக்குள்ளே அரசரின் குமார்த்திகள் உண்டு, ராஜஸ்திரீ ஒப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பரசத்தில் இருக்கிறாள். ஓப்பீரின் தங்கம், இது பழமொழி. என்னன்னா ஒரு நல்ல விலை உயர்ந்த தங்கம். பாருங்க, இந்த குமாரத்தி விலை உயர்ந்தப்பட்டவள், அந்த தங்கத்தோடு ஒப்பிடப்படுகிறாள். அந்த தங்கம் விலை உயர்ந்த மதிப்பு. இந்த அலங்காரம் நமக்கு வேணும், இந்த அன்பு நமக்கு நிலைத்திருக்கணும். பார்த்தீங்கன்னா இது ஒரு ராயல் வெட்டிங். ராயலா சில கல்யாண வீட்டுக்கு திருமணத்துக்கு போகும்போது பார்ப்போம்ல, அந்த திருமணத்தில் ஏதாவது வித்தியாசமான ராயலா, அந்த கல்யாணம் ரொம்ப ராயலாக நடந்தது, ராஜமேன்மை இருந்தது. அந்த உணவு அப்படி ரொம்ப அழகாக இருந்தது, சிறப்பாக நடந்தது. இந்த வெட்டிங், இந்த காரியம் ரொம்ப நல்லா இருந்து. ஏன்னா இந்த 45ஆம் சங்கீதத்தில் மிகப்பெரிய டீலிங், அந்த ஒரு ஒப்பந்தம் ஆண்டவரோடு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த குமாரத்தி, ராஜகுமாரத்தி, ராஜா, இதை யாரோட ஒப்பிட? ஆண்டவராகிய இயேசுவோடு ஒப்பிட. அந்த அழகு எல்லாம், மேன்மை எல்லாம் எதை ஒப்பிட? ஆண்டவரோடு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த ராஜாவுக்கு, சாலமோன் ராஜாவுக்கு குறித்து தாவீதுக்கு கர்த்தர் உடன்படிக்கையாக ஒப்பந்தமாக ஒரு வாக்கு கொடுக்கிறார். இந்த வாக்கை நிறைவேறுவதற்காக இந்த 45ஆம் சங்கீதத்திலே அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அங்கே 2 சாமுவேல் 7:16 உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்லி 2 சாமுவேல்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே போலதான் இந்த 45ஆம் சங்கீதத்திலே 6வது வசனத்திலே தேவனே உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்துல முகப்புல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன குறிப்பிடப்பட்டிருக்குதுன்னா, அதில் ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்க அந்த சங்கீதம் எப்படிப்பட்ட பாடலா? நேச பாடலாகிய சங்கீதம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. நேச பாடல், அன்பின் வெளிப்பாடு உள்ள சங்கீதம். ஆனால் இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் ஒன்று இருக்கு. பார்த்தீங்க, குமாரத்தியே கேள். எத்தனை பேர் இந்த வார்த்தையை கேட்குறேங்க? எத்தனை பேர் நீங்க தன்னுடைய தகப்பன் வீடு, என்னுடைய தகப்பன் வீடு எனக்கு சில நேரத்தில் சில வார்த்தைகளை அள்ளி விடுவாங்க. சில பெண்களை பார்த்தீங்கன்னா, இருந்தாலும் எங்கள் அப்பா அம்மா மாதிரி வராது, இருந்தாலும் எங்கள் சகோதரர் மாதிரி வராது, அப்படி சில காரியங்கள்ல மனமடிவாக்குற பிள்ளைகள் இருக்கிறாங்க. சில மனைவிமார்கள் திருப்தி இல்லாதபடி இருக்கிறாங்க. கணவர் வீட்டில் இருக்கிற ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு அதுல திருப்தியாய் வாழ்கின்ற மனைவிமார்கள் மிக மிக குறைவு. பிரியமானவர்களை, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் அந்த ஒரு வார்த்தையை, நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். இங்க வசனம் சொன்னது போல, குமாரத்தியை கேள், உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு. பிரியமானவர்களை, இப்படிப்பட்ட காரியம் நமக்கு வேணும். இந்த காலேப்புடைய மகள் அவள் அக்சால், அவள் திருப்தி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தாள். நாமும் கூட சில நேரங்களில் திருப்தி இல்லாமல் இருக்கிறோம்ல. திருப்தி ஆசீர்வாதம் இல்லை, எனக்கு எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்குறாங்க, எனக்கு ஒன்றும் கிடைக்கலையே, எனக்கு ஒரு திருப்தி இல்லை. பாருங்க, போதும் என்ற மனதுடன் கூடிய தெய்வம், போதும், இருக்கிறது போதும், இருக்கிற சந்தோஷத்தோடுங்க. அப்பதான் ராஜா, அதாவது உங்க கணவர் வீடு, குடும்பத்தினர் உங்களில் மகிமைப்படுவார். ராஜா உன் அழகில் பிரியப்படுவார் அங்கு குறிப்பிடப்படுவார். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இன்னைக்கு கொடுக்க போகிறார். ஒருவேளை சோர்ந்து போயிருந்தேன்னா, ஒருவேளை எனக்கு திருப்தி இல்லாதபடி நீங்கள் இருந்த, இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களில் மகிமைப்படுவார். ஆண்ட சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, மே ஸ்தோத்திரிக்கிறோம், எங்களோடு பேசியிருக்கீங்க. இன்றைக்கு ஏசப்பா, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எப்படி இருக்கோம், எங்களுடைய அலங்காரம் எப்படி இருக்கிறது. இங்கே அந்த ராஜகுமாரத்தி, அவளுடைய அலங்காரம், உடை,
பொற்சரிகையினால் தரிக்கப்பட்ட உடை எல்லாத்தையும் குறித்து பார்த்தோம் அப்பா. ஆமாப்பா, நீங்க ஏசப்பா எங்களுக்கு நீங்க அலங்காரமா இருக்கிறீங்க. எங்களை ஏசப்பா நீங்க தான் எங்களை ஏசப்பா நிறைய சூழ்நிலைங்க நாங்கள் தவறி இருக்கிறோம் அப்பா. இந்த இடத்துல இந்த 45ஆம் சங்கீதத்திலே கற்றுக்கொண்டது போல நாங்கள் ஏசப்பா உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக இருக்கு. நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்கணும் ஏசப்பா. தகப்பன் வீட்டை மறந்து விடுன்னு சொன்னது போல சில நேரங்களில் சில காரியங்களில் நாங்கள் தலையிட்டு சோர்ந்து போய் இருக்கிறோம் சப்பா. இப்படிப்பட்ட எண்ணத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளோடு நீங்கள் பேசுங்கப்பா. ஒரு உறுதியாக உமக்கென்று உம்முடைய அழகை உம்மை அலங்கரிக்க உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நாங்கள் ஜீவிக்க கிருபை தாங்க. துதிகான மகிமையெல்லாம் முக்கிய ரெடிக்கிறோம் மீப்பர் மூலம் கேட்கிற பிதாவே. ஆமென்.